ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். மாங்காயை வச்சு ஒரு ஊறுகாய் பண்ண போகிறோம். 5 நிமிஷம் போதும் இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு. அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது 6 மாதம் ஆனாலுமே கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஊறுகாய். ரொம்ப சிம்பிளாக செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு ஊறுகாய் தான். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஒரு மாங்காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க, ஊறுகாய்க்கு தகுந்தா போல். ரொம்ப பெருசாக போட்டாலும் நல்லா இருக்காது. இது போல் சின்னதாக போட்டால் தான் நல்லா ஊறுகாய் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டீமில் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். இதை கரெக்டாக ஒரு மாங்காய் தான் இது. ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் மாங்காயை வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாங்காய் இந்த ஆவிலே வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். மாங்காயை வேக வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். மாங்காய் வந்து சூடெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம 2 நாள் கிட்ட ஊற வச்சா கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. இது போல் ஆவியில் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா மாங்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம 2-3 நாள் ஊற வச்சா போலயே இருக்கும். இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஊறுகாய்க்கு. எப்போயுமே ஊறுகாய் வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக சேர்த்தோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். உப்பு போட்டு கலந்துடலாம். அவ்வளோதான், சூப்பர். மாங்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கடுகு 1 ஸ்பூன். இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வறுத்து வரும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். நல்லா படப்படப்படன்னு வெடிக்கும் பாருங்கள். வெந்தயமும் சரி கடுகும் சரி நல்லா படப்படன்னு வெடிக்கும். அப்போ எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ரொம்ப கருக விடாமல் பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதே சமயம் வெந்தயமும் நல்லா பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடும். எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிடலாம். கடுகும் வெந்தயமும் பவுட்ரு பண்ணியாச்சு. நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. குறகுறப்பெலாம் இல்லாமல் நல்ல பவுட்ராக இருக்கணும், நைஸாக. இந்த மாதிரி பவுட்ரும் ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தான் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். கெட்டும் போகாது, மணமும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுமே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மிளகாத்தூள் போடணும். அடுப்பு வந்து ஆன்லேயே இருந்து நம்ம மிளகாத்தூள் போட்டோம்னா மிளகாத்தூள் வந்து ரொம்ப கரிஞ்சு போயிடும் இல்லையா? அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதனால் காரம் வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பவுட்ரு, வெந்தயமும் கடுகும் பொரிச்சு, அந்த பவுடரை இந்த எண்ணெயில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மாங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாங்காயில் தாளித்ததை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நம்ம கரெக்டாக அந்த ஒரு மாங்காய்க்கு 50 மில்லி எண்ணெய் சரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஊறுகாய் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கருவேப்பிலையோ இல்லை வெள்ளைப்பூண்டோ ஏதாவது இது கூட சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. அதனால் கருவேப்பிலையும் சேர்க்க வேண்டாம், வெள்ளைப்பூண்டும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஈஸியான முறையில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு 1 நாள் 2 நாள் நம்ம வந்து உப்பு போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் தான் நம்ம மாங்காய் ஊறுகாய் தாளிப்போம் இல்லையா? இது போல் ஆவியில் வேக வச்சா உடனடியாக தாளித்து நம்ம ஊறுகாய் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்படியே வெளியில் வச்சாலுமே அதிகமாக கெட்டு போகாது. ஒரு 10 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு மேலே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு
வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்குமே இந்த ஊறுகாய் உங்களுக்கு கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். சட்டுன்னு ஒரு சைடிஷ் தேவை அப்படின்னு நினைக்கிறப்போ எடுத்து ஒரு ஸ்பூன் ஊறுகாய் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டீமில் வேக வச்சுருக்கிறதுனால அந்த புளிப்பு இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. மாங்காய் ஊற ஊற அந்த புளிப்பு சுவை வந்து நல்லா அந்த எண்ணெயில் இறங்கி வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா புளிப்பாக காரமாக அந்த வெந்தயத்தோட மனம் அப்படி இதெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது போல் இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சீசன் தான் மாங்காய், அதனால் நீங்கள் மாங்காய் வாங்கிட்டு இது போல் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடிஷ் பிரச்சனையே இருக்காது. சட்டுன்னு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.